யாரோ சொன்னாங்களாம், இருக்கிற பணம் எல்லாத்தையும் செலவழிச்சிட்ட, நீ போகாத ஹாஸ்பிட்டலே இல்ல, வாங்காத மருந்துகளே இல்ல, உன்னோட பணம் எல்லாத்தையுமே கூட இந்த வியாதி குணமாகறதுக்கு, அது சரியாகிறதுக்கு அப்படியே செலவழிச்சிட்ட, தின்றது கூட ஒன்றும் இல்லாம இப்படி ஆயிட்டியே, ரொம்ப மெலிஞ்சு போயிட்டமா, பாரு முகத்தை நீயே கொஞ்சம் பாரு, எப்படி நேர்த்தியா அழகா இருப்பியே, இப்ப எப்படி ஆயிட்டன்னு பாரு, ரொம்ப மெலிந்து போயிருக்கிறாய். என்ன பண்ண சொல்றீங்க அக்கா? என்னோட வியாதி அப்படிப்பட்டதுக்கா. இருக்கிற பாடம் யார் கூட சொல்லலாமே தவிர, பாரம் கொஞ்சம் குறையுது, ஆனா என் வியாதி யாரால வாங்கிக் கொள்ள முடியும்க்கா? இன்றுன மத்தியில் யாராவது இருக்கிறீங்களா? உனக்கு இருக்கிற பாடையும் சொல்ல முடியாம, உனக்கு இருக்கும் பாரத்தை பகிர்ந்து கொள்ள முடியாமல், உன்னோட வியாதி யார்கிட்டயும் சொல்ல முடியாம, உன்னோட கஷ்டத்தையும் யார்கிட்டயும் சொல்ல முடியாம, யாரோடும் பகிர முடியாமல், யாரோடும் சொல்ல முடியாத, சொல்லவே கூடாத ஒரு பிரச்சனைக்குள்ளாக யாராவது நம்ம மத்தியில் இருக்கிறீங்களா? அந்நாளிலே அந்த ஸ்திரீ யார்கிட்டயும் சொல்ல முடியாத பிரச்சனைக்குள்ளாக இருந்தார்கள். ஸ்திரீகளோட சொல்ல முடியுமே தவிர, ஆனா சொன்னாலும் சரி, இருந்த பெரிய பிரச்சனை என்னவென்றால், அவளுக்கு இருந்த பிரச்சனை உதிரத்தின் ஊரல் அப்படிங்கிற பிரச்சனை. எத்தனை வருடங்களாக? 12 வருடங்களாக இந்த பிரச்சனையோடு இருக்கிற ஸ்திரீ ஜனங்கள் மத்தியிலே உலாவுவது என்பது கூடாது. மக்களுக்கு தூரமா, இந்த பகுதியை விட்டு கொஞ்சம் தூரமா, சொசைட்டிக்கே தூரமா தனியாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமைதான் இருந்தது. நாட்களில் இப்படிதான் அவங்க அன்று வாழ்ந்து வந்தார்கள். உதரம் ஊரல் பிரச்சனை இருக்கிற ஒரு ஸ்திரீ 4 பேருக்கு மத்தியில வருவது, 4 பேருக்கு மத்தியில அசைவாடுவது என்பது அந்நாட்களே கஷ்டம். அவளுக்கு இருந்த பிரச்சனை என்னவென்றால், தீராத உதரம் ஊரல் பிரச்சனை. தனியா தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை யார்கிட்டயும் சொல்ல முடியாதுங்க. அப்படிப்பட்ட நேரத்துல யாரோ ஒருவர், நீ எத்தனை காலத்துக்கு இப்படி டாக்டரை தேடிக்கிட்டே போவ, ஹாஸ்பிட்டல் எப்படி போவ, பணத்தை எல்லாத்தையும் செலவழிச்சுக்கிட்டு பாரு, நீ எப்படி இருக்கேன்னு பாரு, மெலிந்து போயிருக்கிறாய், என்ன பண்ண சொல்றீங்க அக்கா? அவங்க அந்த டாக்டர் கிட்ட போக சொல்றாங்க, போறேன், சரியாகல, மருந்து சாப்பிட சொல்றாங்க, சாப்பிடுறேன், கடைசியில என் வாழ்க்கையின் மீது எனக்கு விரக்தி வந்துருச்சுக்கா, வாழ்க்கையின் மீது ஒரு நம்பிக்கை இல்லாம போயிருச்சு எனக்கு, இந்த வியாதி என்னை விட்டு போகுன்ற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்லக்கா, பணம் எல்லாத்தையும் இழந்து போயிட்டேன், கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு சரீரத்துல பலன் இல்லை, ஒரு டயர்ட்னஸ், பலவீனம், என்ன பண்ண சொல்றீங்க? எனக்கு ஒரு விஷயம் தெரியும், உங்ககிட்ட சொல்றேன், கொஞ்சம் கேளு. என்னக்கா? யாரோ இயேசு கிறிஸ்துவா முடவனை தொட்டு அவனை நடக்க வைக்கிறாராம், கண் பார்வையற்றவனுக்கு பார்வையை தருகிறாராம், குஷ்டரோகிகள் அவர் தொட்டு அப்படியே குணமாயிடுறாங்களாம். ஐயோ, செத்து போனவங்க கூட இன்னைக்கு அப்படியே எழுப்பி உட்கார வச்சிடுறாராம். அவரு நம்ம ஊருக்கு இன்னைக்கு வந்திருக்காருமா, நீ இதை வரைக்கும் இத்தனை முயற்சியை பண்ணிட்டியே, ஒரே ஒரு முறை இயேசு கிறிஸ்து நீ பாருமா, அவர் வராருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஊர் மொத்தமே கூட அவரை பார்க்க அப்படியே போயிருச்சு. இந்த ஒரு முறை இந்த இயேசு கிறிஸ்து கிட்ட நீ போய் என்னன்னு பாரு. எவ்வளவோ மருந்து எடுத்துக்கிட்ட, எத்தனையோ டாக்டர் போய் பார்த்துருக்கிறேன், ஒன்றும் சரியாகலையே, இது வரைக்கும் ஒன்றும் நல்லா இல்லையாமா? வை டோன்ட் யூ ட்ரை ஜீசஸ்? ஒரு முறைமா இயேசு கிறிஸ்துவ போய் பாரு, உன்னோட வேதனைய சொல்லு, உன் கஷ்டத்தை அவர்கிட்ட சொல்லு. யாருக்கு தெரியும், அந்த இயேசு உனக்கு இறங்கி ஒரு நொடியில குணப்படுத்திடுவாரோ என்னவோ. ஒரு வாட்டி பார்க்கறதுக்கு முயற்சி செய். அப்படி யாரோ சொல்லியிருப்பாங்க போலங்க. இதை கேட்டுட்டு அந்த இரத்த ஊறுதல் பிரச்சனையோட இருக்கிற அந்த ஸ்திரீ தன் வாழ்க்கையின் மீதே ஒரு விரக்தியோட இருக்கின்ற, அதாவது செத்துட்டாவே போதும் போதும். அதாவது இன்னைக்கு இப்படிப்பட்டவங்க நம்ம மத்தியில் இருக்கதான் செய்றீங்க. பொருளாதார பிரச்சனையை தாங்கிக் கொள்ள முடியாம, கடன் கொடுத்தவங்க வீட்டுக்கு கத்தி கூப்பாடு போடுறத, இந்த அவமானத்தை தாங்க முடியாம, எத்தனையோ கனவு கண்டிங்க, ஆனா கட்டி கொண்டவங்க அது கரிய வெட்டுற மாதிரி வாழும் போதெல்லாம் உன்னை அப்படியே காயப்படுத்தி, உன்னை அப்படியே துன்பப்படுத்தி, தாங்க முடியாம அவனை காயப்படுத்தி, துன்பப்படுத்தி, வேதனைக்குள்ளாக்கி சரீரத்தை நொறுக்குகிறார். வாழ்க்கையின் மீதே விரக்தி. போய் இப்படிப்பட்ட இரக்கமில்லாத ஒருவனை நான் கட்டிக்கொண்டேனே, எதை கண்டுட்டேன் நான்? எதுல சந்தோஷம்? சாகிறதே பெட்டர், இந்த மனுஷன் கூட வாழ்றதுக்கு அதுவே போதும். இந்த ஆளோட தொல்லையை தாங்க முடியாம, இவளோட அந்த நடத்தியை தாங்கிக் கொள்ள முடியாம இருக்கிறீங்களா இப்படிப்பட்டவங்க? கணவர் கொண்டிருக்கிற அருவருப்பான சம்பந்தத்தினாலே, செய்கிற அருவருப்பான காரியங்களினாலே அதை தாங்கிக் கொள்ள முடியாமல், வாழ்க்கையின் மீது ஒரு விரக்தி. மனைவி உனக்கு
நரகத்தை காண்பித்து வந்தால், தேவையில்லாம சந்தேகப்பட்டுக்கிட்டே வந்தா, அவங்களோடும் இவங்களோடும் உன்னை அப்படியே ஒரு ரிலேஷன்ஷிப்ல கட்டுவதை தாங்கிக் கொள்ள முடியாமல், ஒரு புறத்தில் குடும்பத்தை போஷிக்க வேண்டிய அந்த பொறுப்பு உன்னை திக்கு முக்காட பண்ணி கொண்டிருக்கும் போது, உன்னை தவிக்க வைக்கும் போது, மனைவியை போஷிக்க வேண்டும், பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், அவர்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி உன்னுடைய ஆரோக்கியம் கெட்டு போனாலும் வேலை பார்க்கறதுக்கு அப்படியே ஓடோடி போய்கொண்டிருக்கிறான். வீட்டுக்கு வந்தா நரகம். வேதனைப்படுத்துற மனைவி, காயப்படுத்துகிற மனைவி, எதை எடுத்தாலும் கடினமாக பேசுகின்ற மனைவி, போய் இப்படிப்பட்ட ஒருத்தி நான் கட்டிக்கொண்டேனே, சாகிறது எனக்கு பெட்டர், விரக்தி. இருக்கிறீங்களா மத்தியில் இப்படிப்பட்டவங்க? எது இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு மன அமைதலே இல்லாமல், நிம்மதி இல்லாமல், உன்மீதே உனக்கு வெறுப்பையும் விரக்தியையும் உண்டாக்குகிற அந்த சூழ்நிலை? ஏற்ற வயதில் திருமணம் செய்து கொள்ளவில்லை, அது ஒரு விரக்தி. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆனாலும் பிள்ளைகள் இல்லை, இதுவும் ஒரு விரக்தி. திருமணமாகி 15 வருடங்களாகி விட்டதான இன்று வரைக்கும் சொந்த வீடுன்னு எதுவுமே இங்கே இல்லை. இத்தனை வருடங்கள்ல 20 முறை நாங்கள் வீட்டை மாற்ற வேண்டியதா இருக்கிறது, இது ஒரு விரக்தி. சகோதரனே சகோதரி, நான் கேட்கிறேன், இன்று உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு நிம்மதி இல்லாமல், தூக்கம் வர விடாமல், நிராசையை தூண்டுகின்ற, அதாவது வாழ்க்கையின் மீதே விரக்தியை உண்டாக்குகிற சூழ்நிலைகள் என்ன? அந்நாளிலே அந்த ஸ்திரீயின் வாழ்க்கையிலே தன்மீதே தனக்கு வெறுப்பை, தன்மீதே விரக்தியை உண்டாக்கினது எது தெரியுமா உங்களுக்கு? வியாதி, ஆரோக்கிய குறைவு, யாரிடமும் சொல்ல முடியாத ஆரோக்கிய குறைவு. எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்தாச்சு, நல்லா கவனிங்க, எதிலுமே பிரதிபலனை பார்க்க முடியவில்லை. இன்னும் அதிகமாக காயப்பட்டார்கள், இன்னும் அதிகமா மனோரீதியிலே நலிந்து போனார்கள். ஏனென்றால் இத்தனை முயற்சி நான் செய்யாவிட்டால், நான் கஷ்டப்படாமல் இருந்தால், மருந்துகளை உட்கொள்ளாவிட்டால், டாக்டரை நான் பார்க்காவிட்டால், கவனிங்க, இது வேற விஷயங்க. ஆனா டாக்டரை பார்த்தாச்சு, கொடுக்கிற மருந்து எல்லாத்தையும் உட்கொண்டாச்சு, இந்த மருந்தை சாப்பிட்றதே கஷ்டமா இருந்தாலும், அதனால வர சைடு எஃபெக்ட்ஸ் எதுவா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி, என் சரீரத்தில் ஒரு மாற்றம் வருகிறது என்று சொல்லி, இந்த மருந்துகளுக்காக அநேக பணத்தை நாங்கள் செலவிட நேரிடும் போது வாங்கி உட்கொண்டாலும் சரி, அந்த மருந்துடைய சைடு எஃபெக்ட்ஸ்னால, ரியாக்ஷனால உடம்புல அப்படியே பலவீனம். ஆனாலும் என் முயற்சி எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன் தானே. இன்னைக்கு உனக்கு இருக்கிற இன்னொரு பிரச்சனை நான் சொல்லவா? என் முயற்சி நான் பண்ணிட்டு தானே இருக்கிறேனே ஆண்டவரே, எதுவுமே பண்ணாம நான் அப்படியே சும்மா இல்லையே. காலைல எந்திரிச்சது தொடங்கி சாயங்காலம் வீட்டுக்கு வர வரைக்கும் நான் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா நான் என்ன முயற்சி பண்ணாலும் சரி, என் முயற்சியில் எந்த விதமான பலனும் இல்லையே. இப்படி எத்தனை காலம்? 1 வருஷமா, 2 வருஷமா, 3 வருஷமா, 4 வருஷமா, 12 வருடங்களுங்க. இந்த சகோதரியினுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை. வாழ்க்கையின் மீதே ஆசை இல்லாமல் போய்விட்டது. அப்படிப்பட்ட சமயத்தில்தான் அவர் வெளிப்பட்டார். நிராசைக்குள்ளாகவும் சோர்வுக்குள்ளாகவும் இருக்கிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கை விதைக்கக்கூடியவர் என் ஆண்டவராகிய இயேசு. அதே கிராமத்தில்தான் அவர் வெளிப்பட்டார். இன்று நிராசைக்கும் சோர்வுக்குள்ளாகவும் இருக்கிற உனக்கு ஒரு நம்பிக்கையை விதைக்க கூடியவரா இருக்கிற என் தேவன் வேத வார்த்தையின் அடிப்படையில் இன்று நம் மத்தியில் அவர் தென்பட்டு கொண்டே இருக்கிறார். உன் வாழ்க்கையை அவர் தரிசிப்பதற்காக, உன் வாழ்க்கையில் ஆச்சரிய விதமான காரியங்களை அவர் செய்வதற்கே. இதை நீ விசுவாசிப்பாயா? இதை நம்புவாயா? அதாவது கேட்டிருக்கிற இந்த சத்தியத்தை விசுவாசித்து, அதே போலதாங்க நான் தான் சொன்னேன் இல்லைங்க, கட்டாயமா ஒரே ஒரு முறை கடைசி முயற்சியா அந்த இயேசு கிட்ட நீ போமா. நீ உனக்கு இருக்கிற கஷ்டத்தை பப்ளிக்கா உன்னால சொல்ல முடியாது. ரத்தம் விடுற பிரச்சனை இல்லை அது, இது எப்படி பப்ளிக்கா சொல்ல முடியும்? ஆனா சொல்லாமல் இருக்க முடியாது. யார் எப்படி பார்த்தாலும் எனக்கு என்ன, இயேசுவின் இடத்துக்கு போய் ஆண்டவரை 12 வருடங்களாக இந்த உதரமூரல் பிரச்சனையோடு தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம்ல. சகோதரனே சகோதரியே, உனக்கு இருக்கின்ற பிரச்சனை உடன் பிறந்தோரோட நீ சொன்னால், உன் உறவினர்களிடத்தில் சொன்னால், உன் கிளாஸ்மேட் கூட, ரூம்மேட் கூட நீ சொன்னா, அவங்க உன்னை ஏளனமா பார்ப்பாங்க, வஞ்சனையோட உன்னை பார்ப்பாங்க. நீ கொண்டிருக்கிற பிரச்சனை அதை நீ தனியா சொன்னா அதை அப்படியே ஊருக்கே தெரியப்படுத்திடுவாங்க. ஆனா உனக்கு இருக்கின்ற பிரச்சனை ஆண்டவரிடத்தில் நீ சொல்வாய் என்றால், வேற யாரும் 3வது மனிதனுக்கு தெரியாமலேயே அந்த பிரச்சனைக்கான அந்த பதிலை தரக்கூடிய ஒரு அற்புதமான தேவன். நம்புறவங்க என் கூட சேர்ந்து இந்த ஜெபத்துல ஒருமனப்படுவீர்களா? லெட்ஸ் ஆல் ப்ரே டுகெதர். வாங்க சேர்ந்து ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, நியாயமாக தீர்ப்பு தீர்க்கிறீங்கள் ஆண்டவரே.
எங்களுக்கு விரோதமாக எழும்புகின்ற எந்த ஒரு ஆயுதமும் அது வாய்க்காமல் போகும்படி செய்யுங்கப்பா. எங்களுக்கு வெற்றியை அருளி செய்யுங்கப்பா. இதோ இந்த வேளையிலே எங்கள் எல்லோரும் உம்முடைய கரத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் உம்முடைய கரத்துக்குள்ளாக வைக்கிறோம். ஆண்டவரே, நீங்க தான் எங்களுக்கு தீர்வு. நீரே எங்களுக்கு சமாதானம். நீரே எங்களுக்கு அப்பா அற்புதம் செய்கிற தேவன் என்பதினால் உம்மிடத்தில் எங்கள் பிரச்சனைகளை நாங்கள் கொடுக்கின்றோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை தரிசிக்கும்படி, எங்களை சந்திக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். எங்கள் ஜெபத்துக்கு செவி சாய்க்கிறதுக்காக நன்றி ராஜா. எங்களுக்கு பதிலை தரப்போவதற்காக நன்றி அப்பா. நாங்கள் யோசிப்பதை காட்டிலும் யூகிப்பதை காட்டிலும் அளவுக்கு அதிகமான ஒரு சமாதானத்தை தரப்போவதற்காக நன்றி தேவனே. எங்கள் இறுதி மூச்சு வரைக்கும் உம்மையே சேவிக்க வேண்டும். எங்கள் இறுதி மூச்சு வரைக்கும் உமக்காக வாழ வேண்டும். இப்படிப்பட்ட கிருபை எனக்கும் எங்களுக்கும், எங்களோடு சேர்ந்து இந்த ஊழியத்தில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவருக்கும், அவங்க குடும்பங்களுக்கும், அப்பா அவருடைய பிள்ளைகளுக்கும் நித்தமும் நிரந்தரமாய் தங்கி தரித்திருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த சுருக்கமான செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமென்றால் பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். அதோடு கூட உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை மறுபடியும் நாம் சந்திக்கலாம். ஷாலோம்.